சரியான தலைவர்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குதானே. நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஊடகங்கள் யாரை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்கன்றது தான் நான் முதல்ல சொன்னேன். நான் ஊடகங்கள் மிகப்பெரிய சதி செய்கிறதா நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் விவாதத்தில் ஒருவரை மையப்படுத்தி தான் விவாதம் நடக்குது. இது ஆபத்தானதுன்னு நான் சொல்றேன். நீங்க விரும்புகிற பெரிய அரசியல் பத்திரிகையாளர், நடுநிலையாளர், இவன் எல்லாரும் பாருங்களேன், இவரும் சேர்ந்து அவரும் சேர்ந்துட்டா இவர் 2வது இடம். நான் சொல்றேன் இதுதான் முதல் இடம். நீ முதல் இடத்துக்கு வந்தா 3வது இடத்துக்கு நான் எந்த இடத்துல இருக்க போறேன்? இப்போது உள்ள ஜென்சி தலைமுறைகளை சரியா வழிநடத்த முடிய தவறிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த உரையாடல் அவங்களுக்கு சேர்த்து தானே. அவங்க கேட்கறதுக்கு நேரம் இருக்கா, டியூடு எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இருக்கிறவங்க சரியா செய்யல. நான் புதுசா அவங்களுக்கு சொல்லித்தர போறேன்னு சொன்னவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒன்னும் சொல்லி கொடுக்கல. 8 மணி நேரம் நிக்க வச்சதுதான். சரி, இப்ப ஜெயிச்சது யாரு? இவர் தான் துப்பாக்கி அவர் கையில கொடுத்துட்டு போனாரு. அந்த துப்பாக்கியை வச்சு இவர் சரியா சுட்டாரா இல்லையா, அந்த துப்பாக்கிக்கு இவர் ஒர்த்தா இல்லையா, அந்த டிஸ்கஷனு அடுத்த சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியது இருக்கு நமக்கு. இவ்வளோத்தையும் கடந்து மேல நம்ம எலெக்ஷனை யாரை தேர்ந்தெடுக்கணும்? எனக்கான அரசியல் எது? எனக்கு பிரச்சனைனா யார் வந்து நின்னா? அனிதாவுடைய மரணத்துக்கு என் பக்கத்துல யாரு நின்னா? நீட்டுக்கு எதிர்த்து யாரு என் கூட நின்னா? இதைத்தான் நான் தேடணுமே தவிர, நீங்க ஒரு சிந்தனையோட இருப்பீங்க. 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க சாயந்தரம். எல்லா ஊடகங்களையும் பாருங்க. 26ல யாரு வெற்றி? அது மக்கள் வெற்றி தான் இந்த அரசியல் வெற்றின்னு ஒரு ஊடகம் விவாதம் நடத்துதுன்னு சொல்லுங்க. இவர்கள் மூலமாக நம்ம சரியான அரசியலை தெரிந்து கொள்ள முடியாது. இவங்க நம்மளை வழிகாட்டுவாங்கன்னு நம்ம நம்பினீங்கன்னு வச்சுங்க, அது வேலைக்கு ஆகாது. நல்ல தலைவர்களை நீங்க தேடணும்.